ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் ரேஷன் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரேஷன் கார்டில் பொருள் வாங்கணும்னா, நம்ம யாராச்சும் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் வாங்க முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அந்த புக்கு டைப்பில் இருக்கும்போது நம்மளோட ரேஷன் கார்டை நம்ம யாருக்கிட்ட வேணாலும் கொடுப்போம், நம்ம பக்கத்து வீட்டில் கொடுப்போம், நம்ம சொந்தக்காரங்க யாருன்னா போவாங்க வாங்குவாங்க, அவங்க யார்கிட்டாச்சும் ஒருத்தர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லிடுவோம். அதுபோல் கொஞ்சம் எளிதாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் தான் வச்சு வாங்கணும் போது கட்டாயம் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பெரும்பாலான ஃபேமிலியில் எல்லோரும் போய் வாங்கிக்கிறாங்க. ஒரு சிலரால் மட்டும் இது போய் வாங்க முடியல. ஏன்னா அவங்களால வெளியே எங்கன்னா இருப்பாங்க, வேலை நிமித்தமாகவோ இல்லை ஹாஸ்பிட்டலாவோ இல்லை முடியாமல் வயதானவர்களாகவோ யாராச்சும் இருப்பாங்க. இது போல் இருக்கிறவங்களால என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஷன் கார்டுக்கு மந்த்லி போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வாங்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இது போல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தகவல். என்ன தகவல்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரேஷன் கார்டில் இதுக்கப்புறமா நீங்கள் போக வேண்டிய வேலையே கிடையாது. நீங்கள் யாராச்சும் ஒரு ஆளை சொல்லி நியமனம் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கப்புறமா இவங்க தான் போய் பொருள் வாங்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அவங்களே போய் மந்த்லி பொருள் வாங்கிட்டு வந்துடலாம். இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, tnpdsgovernment.in இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ரேஷன் கார்டில் பதிவு பண்ணிக்கிற மொபைல் நம்பர் மூலிமா லாகின் பண்ணி, அவங்க யாரை நீங்கள் பிரதிநிதியாக நியமனம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் மந்த்லி அவங்களே போய் பொருள் வாங்கி வந்துடலாம். இதுக்கு யாரெல்லாம் நம்ம பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். இப்படி யாரை வேணாலும் நீங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்துக்கலாம். இது எளிதாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தகவல் பெரும்பாலான மக்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தகவலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு அப்ளை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் சொல்கிறேன். இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாரு. இது உங்களுக்கு கம்மியான சார்ஜஸ் தான், வெறும் ₹50 தான் சார்ஜஸ் பண்ணுவார். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, யாரை நீங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவருடைய ஆதார் கார்டை மட்டும் வாட்ஸ்அப் பண்ணால் போதும். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவார். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அருகில் இருக்க இ-சேவை மையத்தில் போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்களே கூட மொபைலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலில் எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த தகவல் ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் உங்களுக்கு நம்புகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.